அனைவருக்கும் வணக்கம். அடியேன் வாணி சேலமில் இருக்கிறேன். ஸ்ரீ யோகி வராக சக்தி பீடம் சார்பாக 13வது ஜோதிட கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அடியனுக்கு கொடுத்த தலைப்பு இந்து லக்னத்தின் சிறப்புகள் மற்றும் அதை எப்படி பார்ப்பது, பயன்கள் பற்றிய ஒரு சிறு கருத்து அடியேன் சொல்ல விரும்புகிறேன். இந்து என்றால் என்ன முதல்ல பார்க்கணும். இந்து என்றால் முதல்ல சந்திரனை மையமாக வைத்து தான் நம்ம இந்த இந்து லக்னத்தை கணிக்கிறோம். ஸோ இந்துனா என்ன ஒன்றுனா நம்ம இந்து லக்னம் எதுக்காக பார்க்குறோன்னா, இப்போ லக்னத்தை படியோ சந்திரனை படியோ நம்மளுக்கு தனம் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்து லக்னம் சிறப்பாக இருந்ததுன்னா நமக்கு தனமும் புகழும் வரும். தனம் மட்டும்தான், காசு மட்டும்தான் நம்மளுக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் அதோட புகழும் அதுக்குரிய பெருமையும் வந்தால் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசும் நமக்கு சேரும். ஸோ இந்து லக்னத்தில் சில பேருக்கு தனம் நல்லபடியாக வரும், அது சில பேருக்கு புகழ் நல்லபடியாக வரும். ஸோ யாருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்து லக்னத்தை முதல்ல கொடுத்தது காளிதாசர் மற்றும் ஜெயமுனி முனிவர். ஆனால் நம்ம பார்க்குறது காளிதாசர் பற்றி எப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த லக்னம் வேலை செய்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில பேருக்கு கருத்துக்கள் உண்டு. ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும், அது இல்லைன்னெலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வேலை செய்கிறது. நம்ம ஜாதகத்தில் அந்த இந்து லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகம் எப்படி உள்ளது எல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்து தான் நம்ம சொல்லணும் நல்லா இருக்கதா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்து லக்னம். இப்போ நமக்கு மொத்தமாக 9 நவக்கிரகங்கள் உள்ளது. அதில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான், ராகு கேதுக்கு கதிர்கள் இல்லை. மற்ற 7 கிரகங்களுக்கு தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எண்கள் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா அதோட ஒளித்தன்மையை வச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் சூரியனுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சூரியனுக்கு 30 எண்கள் கொடுத்துருக்காங்க, 30 கதிர்கள் கொடுத்துருக்காங்க. சந்திரனுக்கு 16 கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுக்கிரனுக்கு 12 கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதனுக்கு 8 கொடுத்துருக்காங்க. குருக்கு 10 கொடுத்துருக்காங்க. அப்புறம் செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சூரிய மண்டலத்துலேருந்து எப்படி வருகிறதோ அதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதனால சூரியனுக்கு அதிகமான பகை, அதாவது அதிகமான நம்பர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 30 எண்கள் கொடுத்துருக்காங்க, 30 கதிர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இந்து லக்னம் எப்படி கணிப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்து லக்னம் ஃபஸ்ட்டு நம்ம லக்னத்தின் யோகஸ்தானத்தையும் யோகாதிபதி ஸ்தானத்தையும், அடுத்தது சந்திரனுக்கு 9ஆம் இடத்தையும், அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் சந்திரனுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கணும். அது ரெண்டையும் கூட்டி 12க்குள்ளே வந்ததுன்னா சந்திரன்லேருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி 12க்கு மேலே வந்துருச்சுன்னா 12ஆல் வகுக்க வேண்டும். வகுத்து மீதி வர தொகையை நம்ம இந்து லக்னத்தை சந்திரன்லேருந்து கூட்ட வேண்டும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு தனுசு லக்னமாக வந்திருக்கு, அதுக்கு 9ஆம் இடம் யார், சிம்மம் 30. விருச்சிக ராசியாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு 9, அதுக்கு எவ்வளோ 16. ஸோ 30 + 16 எவ்வளோ 46. 46 12ஆல் வகுத்தோன்னா 10 வரும். அதாவது 3 நான் 36 10. அப்போ சந்திரன்லேருந்து 10 என்ன, சூரியன். அதாவது சிம்ம லக்னம் தான் உங்களுக்கு சிம்ம ராசி தான் உங்களுக்கு இதுவாக வரும், இந்து லக்னமாக வரும். சரி, இந்த இந்து லக்னத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்து லக்னத்தை கண்டுபிடிச்சோன்னா இந்த இந்து லக்னத்தை யார் பார்க்குறாங்க, இந்து லக்னத்தில் யார் இருக்கிறாங்க சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு பலன் சொல்லணும். இந்து லக்னத்தில் நிறையா பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா வெறும் தளத்துக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்து லக்னத்தை வச்சு நான் படித்த ஐயாவோட ஜிகே ஐயாவோட புக்கு தான் நான் படித்தேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் இந்த சபையில் நான் ஆனால் இந்து லக்னம் எனக்கும் முன்னாடி பணம் மட்டும்தான் சம்மந்தப்பட்டதான்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது ஜிகேயோட ஐயாவோட புக்கு படிக்கும்போது தான் இந்து லக்னத்தில் இத்தனை விஷயங்கள் உள்ளதான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்து லக்னம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்து லக்னம் ஸ்திர ராசியாக இருந்ததுன்னா 150% கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம்? 150% கொடுக்கலாம். சர வீட்டில் இந்து லக்னம் அமைஞ்சுன்னா 75% கொடுக்கலாம். அதே உபய வீட்டில் இருந்ததுன்னா 50% கொடுக்கலாம்.
இந்து லக்னத்தில் வந்து ஒரு கிரகமாவது உச்சமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 200% நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது ஸ்திர வீட்டில் இருந்து அந்த கிரகம் வந்து உச்சமாக இருந்ததுன்னு நம்ம நினச்சோன்னா அப்போ வந்து நம்ம வந்து 200% நம்ம கொடுக்கலாம். இந்து லக்னம் வந்து இப்போ கணிக்கும்போது இப்போ நம்ம கணித்தோம் சிம்ம வீடு வந்து 10ஆம் வீடாக வந்தது. அப்போ லக்னத்துக்கும் அது வந்து மறையலை, சந்திரனுக்கும் மறையலை. ஸோ இது வந்து நம்ம வந்து சிறப்பாக எடுத்துக்கலாம். இந்து லக்னம் வந்து லக்னத்துக்கும் மறையக்கூடாது, சந்திரனுக்கும் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த இந்து லக்னத்தால் பெரிய பிரயோஜனம் நம்மளுக்கு வந்து கிடையாதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த சுப கிரகங்கள் அந்த இந்து லக்னத்தில் இருந்து தான் நம்ம ராஜயோகம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன பார்க்கலான்னா அந்த இந்து லக்னத்தில் வந்து இப்போ ஒரு சுப கிரகங்கள் யாருன்னா இதில் வந்து இயற்கை சுபர் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இயற்கை சுபர்னா குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன், இது மட்டும் நம்ம வந்து இயற்கை சுபராக எடுத்துக்கிறோம். அது மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா வந்து இது வந்து நல்லாயிருக்கும், ஜாதகம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்போ கிரகங்களே இல்லை, அந்த இந்து லக்னத்தில் வந்து கிரகங்களே இல்லைன்னு சொல்லும்போது அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா, நீச்சமாக இருக்காங்களா, வக்கரமாக இருக்காங்களா. ஸோ உச்சமாக இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அதில் பாதி தான் கொடுக்கும், அதில் பாதி % தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த போர்ஷனில் உங்களுக்கு இல்லை. இப்போ கன்னி லக்னமாக வந்திருக்கு இந்து லக்னம். அப்போ அந்த கன்னி லக்னத்திலே புதன் இருந்தாங்கன்னா அது அபரிதமான ஒரு வேலையை நமக்கு வந்து செய்யும். ஆனால் அந்த கன்னி லக்னத்தில் புதன் இல்லை, மற்ற ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்தப்பில் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். இப்போ இந்து லக்னம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா எப்படி ஒரு பாதிப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு கிரகம் ராகுவிற்கு, அதாவது பாவகர்த்தார் யோகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் இந்து லக்னாதி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 2 பகை கிரகங்களுக்கு நடுவில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நீசம் அசங்கமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்து லக்னத்தில் என்ன தொழிலே செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாராவது ஒரு கஸ்டமர் வராங்க, என்ன தொழில் எனக்கு எந்த தொழில் செஞ்சாலும் சரியாக வரலன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் வந்து இந்து லக்னத்தை கணிச்சு இந்த இந்து லக்னத்தில் என்ன கிரகம் அமர்ந்திருந்தனால் அந்த கிரக காரகத்துவம் செய்யலாம். அப்படி கிரகம் இல்லைன்னா அந்த ராசியோட காரக தொழில் செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து நல்ல அம்சமாக வந்து அமையுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த இந்து லக்னம் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இந்து லக்னாதிபதி வந்து அந்த திசைநாதனுக்கோ அந்த புத்திநாதனுக்கோ இல்லை அந்தரநாதனுக்கோ லக்னத்துக்கோ வந்து தொடர்பாகும்போது, கோச்சாரத்தில் தொடர்பாகும் போதோ இல்லைன்னா இந்த தசா புத்தியோட தொடர்பாகும் போதோ கண்டிப்பாக இந்து லக்னாதிபதி வந்து வேலை செய்யும். சரி, இதில் வந்து இன்னொன்று பார்க்கலாம். என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து நல்லா பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் டக்குன்னு அவங்க வந்து சரிஞ்சிருவாங்க. ஏன் சரிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்து லக்னம் வந்து இந்து லக்னத்துக்கு 6, 8, 12 ஒரு கிரகம் அமர்ந்து தசாபுத்தி நடந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பலனை சொல்லணும். வியாபாரம்லாம் நல்லபடியாக பண்ணீங்க, ஆனால் முதலீடுகள் வந்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்து லக்னத்துலேயே வந்து குரு, சுக்கிரன், புதன் அது மாதிரி இருந்ததுன்னா நல்லபடியாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த இந்து லக்னத்துக்கு 12 ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்துருந்ததுன்னா அந்த 12 நடக்கும் தசா புத்திகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடுத்த பணத்தை எல்லாம் வந்து எடுத்துரும். இது வந்து நான் கண்கூட சில ஒரு முக்கியமான ரிலேஷன்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நான் பார்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சிட்டே போனாங்க. ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணம் வந்து லாக் ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தோன்னா எந்த திசை எந்த இதெல்லாம் கொடுத்ததோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்து லக்னாதிபதி வந்து உச்சமாக இருந்தது. ஆனால் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் குரு வந்து இந்து லக்னத்துக்கு 12 போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பணம் வந்து லாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து சில லாஸ் எல்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ இந்து லக்னாதிபதி வக்கரமாக இருக்காங்க இல்லைன்னா அஸ்தங்கமாக இருக்காங்கன்னா அதோட பலன் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ ஆக்சுவலாக இந்து லக்னம்னா எல்லாருமே பாசிட்டிவ் தான் நினைப்பாங்க. ஆனால் இந்து லக்னம் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு வாடிக்கையாளர் வரும்போது அவங்க வந்து நம்ம வந்து எப்பயுமே அவங்கள வந்து ஜாக்கிரதையாக படுத்தணும். ரொம்ப வந்து அகால கால் வைக்காதீங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்து தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ அந்த இந்து லக்னாதிபதி வந்து பரிவர்த்தனை இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது.
ஏன்னா கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த யார் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுவும் சில சம்பவங்கள் நடந்துள்ளது. அதே மாதிரி இந்து லக்னாதிபதி வந்து இந்து லக்னத்திலேயோ இந்து லக்னாதிபதியோ திரிசுனியாதிபதி இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்து லக்னத்தில் வந்து ஒரு அசுபர் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அசுப வீட்லேயும், அதாவது இப்போ மேஷம், விருச்சிகம், மகரம், கும்பம் அது கூட இந்து லக்னமாக வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்ததுன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த தனவரவு கொடுக்கும். அந்த தனவரவு நிலைத்து நிற்குமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இந்து லக்னத்துக்கு 12ல் இருக்கிற திசையை வந்து நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டும். இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்து லக்னத்தில் குரு இருக்காங்க, இந்து லக்னம் 12ல் வந்து சனி இருக்காங்க. அப்போ குரு திசை முடிஞ்ச என்ன வரும்? சனி திசை வரும். அப்போ இந்து லக்ன குரு திசையில் வந்து எல்லாருக்குமே பணம் கொடுத்துரும். ஆனால் அந்த சனி திசை வரும்போது கொடுத்த பணம்லாம் அது மறுபடியும் திரும்பி வாங்கிக்கும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லும்போது இந்த டைமில் இந்த 16 வருஷம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க வியாபாரத்தை, அப்புறம் சனி திசை வரும்போது உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து டல் அடிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி இந்து லக்னாதிபதி நம்ம கோச்சாரத்தில் எங்கே போகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து தன வரவு கூட நமக்கு வரும் சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்து லக்னம் ஜாதகரின் பிறப்பு லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தால் ஜாதகர் தனயோகம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல அப்புறம் ஒருத்தர் வந்து உடல் ஊனமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா அவங்க வந்து என்ன செய்யலாம்னா இப்போ வந்து அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஊனத்தை கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து தன வரவு வரும். ஆனால் அந்த தன வரவு வந்து அவங்களுக்கு யாருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான பர்சன் கிட்ட தான் அவங்களோட இதை வந்து கொடுத்து அவங்க பேரை வந்து மாற்றிக்கணும். சொத்தாவது பணமாவது அவங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஒப்படைக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு வந்து ஒப்படைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ குரு தேசை நல்லா பணம் வந்துருச்சு, அடுத்த சனி தேசை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12 நடக்கும் போது அப்போ அவங்க சம்பாதிச்ச பணத்தையோ சொத்தையோ நம்பிக்கையானவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அதாவது நம்ம எப்போ கேட்டாலும் அவங்க வந்து திரும்பி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த லாஸை வந்து கொடுக்காது. இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த வந்த வழியிலே அந்த பணம் வந்து போயிடும். ஸோ இந்து லக்னமில் வந்து என்ன அடுத்தது வந்து பார்க்கும்போது ஒரு இந்து லக்னத்தில் கிரகமே இல்லை, ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு சுபர் பார்க்குறாங்க, இப்போ குருவே பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன செய்யும்னா நல்லதே வந்து செய்யும். குருவோ இந்து லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அந்த அதிபதிகளும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்து லக்னத்து திரிகோண ஸ்தானாதிபதிகள் சம்பந்தம் பெறும்போது, அதாவது இப்போ வந்து விருச்சிக லக்னமாக வந்திருக்கு, திரிகோண ஸ்தானம் என்ன சொல்லுவோம்? குருவையும் சந்திரனையும் சொல்லுவோம். அப்போ அந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நல்லது இருக்கும். இப்போ எல்லா நல்ல பெரிய பெரிய ஜாம்பவங்கள் ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இந்து லக்னத்தையோ இந்து லக்னத்திலேயோ இல்லைன்னா இந்து லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ நல்லது ஒரு கிரகங்கள் இருக்கும். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சம் சொல்கிறோம், அவரோட இந்து லக்னத்துக்கு 5ல் கேது இருந்தது. அடுத்தது காமராஜர்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து லக்னத்துக்கு 7ல் வந்து இந்து லக்னமாக விழுந்தது, அதுக்கு 12ல். ஸோ அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய மனிதர் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஜாதகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த இந்து லக்னம் வந்து அற்புதமாக வந்து வேலை செஞ்சுருக்க நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இந்து லக்னத்தில் வந்து ஒரு யோகியோ அவயோகியோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துரும்? பணத்தை கொடுத்துரும். அந்த அதிபதி வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும். அந்த திசையே வருது, அந்த அதிபதி வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துரும். ஆனால் அதை யோகி வந்தால் யோகியின் திசையோ யோகாதிபதியோ அதில் அமர்ந்திருந்தாங்கன்னா அவர் வந்து பணத்தை கொடுத்து அந்த ஜாதகர் வந்து அந்த பணத்தை வந்து பத்திரமாக செலவழிப்பார். ஆனால் அவயோகி அதில் உட்கார்ந்துருந்தார்னா பணம் வந்து வந்துருச்சா தடாபுடான்னு சொல்லிட்டு செலவழிச்சிட்டு போயிடுவார். அப்புறமேட்டு அந்த அவயோகி அது முடியும் போது, அந்த தசாபுத்தி முடியும் போது இவருக்கு எல்லாமே போயிடும். ஸோ அந்த அவயோகியாக இருந்ததுன்னா
அதுவும் ஜோதிடராக நாம தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும், உங்களுக்கு இந்த திசையில் பணம் வரும், ஆனால் உங்களுக்கு வந்து இது அவயோகியாக இருக்குது, பார்த்து செலவு பண்ணுங்கள் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது, செலவு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளுக்கு அந்த பணம் சம்பாதித்ததை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும். இதே மாதிரி அந்த இந்து லக்னத்தில் வந்து திதிசூன்யாதிபதிகள் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த திதிசூன்யமில் உட்கார்ந்தா கூட அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரு மேஷ லக்னமாக வந்திருக்கு, மேஷ லக்னத்துக்கு இந்து லக்னம் வந்து 11 இருக்குது, ஆனால் இந்து லக்னத்துக்கு 2ல் வந்து குரு இருக்குது, அப்போ அவருக்கு வந்து நல்லதாக கொடுத்துருச்சு. அதே அந்த இந்து லக்னத்துக்கு 12ல் குரு இருந்ததுன்னா அந்த குரு திசை வரும்போது அந்த இந்து லக்னத்தில் குரு இருந்தாலும் அந்த குரு ஜாதகத்தில் வந்து 12ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். எல்லாருமே நினைப்பீங்க இந்து லக்னம்னா நல்லது தான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்து லக்னத்தை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கண்டுபிடிச்சிடுறோம், ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா பல சூக்ஷமங்கள் வந்து இந்த இந்து லக்னத்தில் வந்து தெரியுது. இந்து லக்னாதிபதி வந்து இந்து லக்னத்துக்கு மெயினாக மறையக்கூடாது, அது வந்து மெயினாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது மறைஞ்சதுன்னா அந்த உடலில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக்சுவலாக இந்து லக்னம் வந்து எல்லாருமே வந்து சுபம் எல்லாருமே நினைப்போம், ஆனால் அதில் வந்து அதுலேயும் வச்சு எப்படி நம்ம லக்னத்தை வச்சு நம்ம எப்படி குறைபாடுகள் கண்டுபிடிக்கிறோமோ இந்து லக்னத்துலேயும் குறைபாடுகள் கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கலாம், எல்லாருமே பாசிட்டிவ் தான் நினைப்பீங்க. இந்து லக்னம்னா அந்த இந்து லக்னத்துலேயும் நம்மளுக்கு வந்து வேறு விஷயங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து நினச்சேன். எல்லாருமே வந்து தனம் மட்டும்தான் இந்து லக்னம் நினைக்கிறோம், அது தனம் மட்டும் கிடையாது. பல விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த இந்து லக்னத்தை வச்சு நம்ம வந்து குறிப்பெடுக்கும்போது பல விஷயங்கள் தெரியுது. இந்த இந்து லக்னத்தை வந்து கிரகம் இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அந்த இந்து லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் சம்மந்தப்பட்டாலும் நம்மளுக்கு நல்லது தான் செய்யும். இந்து லக்னத்தில் வந்து வக்ர கிரகம் அமர்ந்திருந்தா அதை வந்து பெருசாக வந்து வேலை செய்யாது. அதோட ராகு கேதுகள், அந்த வக்ர கிரகத்தோட ராகு கேதுகள் இருந்ததுன்னா அபரிதமாக அந்த திசையில் வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். ஆனால் இந்து லக்னத்தில் ராகு கேது மட்டும் இருந்ததுன்னா எப்படி ஒரு ராகு மட்டும் தனியாக இருந்ததுன்னா அந்த வீட்டோட ஃபுல் பவர் வந்து அந்த சர்ப்ப கிரகங்கள் எடுத்துக்குமோ அதே மாதிரி இந்து லக்னத்தோட புண்ணியத்தை ஃபுல்லாக அந்த சர்ப்ப கிரகங்கள் வந்து எடுத்துரும், நமக்கு வந்து பெருசாக வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்து லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிருக்காங்க, வக்கரம் அடைஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலாக நமக்கும் அடியனே நான் எடுத்துக்கிறேன் எனக்கு எக்ஸாம்பிளாக. நமக்கு நல்லது நடக்கும், ஒரு காலத்தில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எனக்கு வந்து கன்னி லக்னம் வந்து இந்து லக்னமாக வந்தது. எனக்கு அடியனுக்கு வந்து புதன் வந்து மீனத்தில் நீசமாய் வக்கரமாக இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் படிக்கும்போது தான் தெரிஞ்சது, நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு. அது வரைக்கும் நீங்கள் வந்து வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காத்துட்ருக்கக்கூடாது, யூ ஷுட் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் நான் வந்து இந்த இந்து லக்னத்தை வந்து நோட்ஸாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி இது என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நான். அதுதான் இப்போ வந்து சதீஷ் சார் சொல்லும்போது கேட்கும்போது சரி இந்து லக்னத்தை பற்றி ஒரு சிறப்புகள் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சிறப்புகள் சொல்லும்போது எல்லாருமே வந்து சுபத்துவம் பற்றி தான் சொல்லுவோம். சுபத்துவம் நிறையா இருக்குது. சுபத்துவம் வரும்போது நம்ம மகிழ்ச்சியாக தான் இருப்போம், சரியா? ஆனால் நம்மளுக்கு அடுத்தது வேறு மாதிரி வரும்போது தான் என்ன இப்படி இருக்குது, இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகம் நல்லா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்களே, ஏன் நமக்கு கொடுக்கல, ஏன் கொடுத்தது ஏன் வாங்கிடுச்சு சொல்லும்போது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த இந்து லக்னத்திலேருந்து அமர்ந்த கிரகங்கள், அதுக்கு 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் அந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து பலனை வந்து உரைக்க வேண்டும். இல்லைன்னா மெயினாக வந்து யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம மெயினாக இதை வந்து சுட்டி காட்டணும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு சம்பளம் வந்துடும், ஏதோ அந்த சம்பளத்தை வச்சு அவங்க பார்த்துருவாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளுக்கு எப்படி, இப்போ நம்ம ஜோதிடரே இருக்கோம், நமக்கு எப்படி வரும், இந்த மாதம் வருமானம் எப்படி வரும்? அப்போ நம்ம இந்து லக்னாதிபதி அந்த இந்து லக்னத்துக்கு திரிகோணத்தில் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்துனாலே பணம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்துனா என்ன, சந்திரனாலே நம்ம வந்து என்ன அன்றாட வரக்கூடிய பணம் தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ இப்போ அடியனுக்கும் இந்த கன்னி லக்னம், எனக்கு வந்து விருச்சிக லக்னம்.
பிறந்தது வந்து விருச்சிக லக்னம். இன்றைக்கி கோச்சாரத்தில் வந்து அந்த லக்னாதிபதி கன்னி லக்னாதிபதி வந்து எனக்கு வந்து விருச்சிகத்திலே இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் இது வந்து நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்து லக்னாதிபதிக்கு திரிகோண ஸ்தானத்தில் லக்ன கோச்சார அந்த இந்து லக்னாதிபதி வரும்போது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து செய்யலாம். அதே மாதிரி அந்த இந்து லக்னாதிபதியோட ஹோரையிலையும் நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ப்ளஸ் அந்த இந்து லக்னாதிபதி வந்து கோச்சாரத்துக்கு அந்த இந்து லக்னத்தில் கோச்சார குரு சுக்கிரன் வரும்போதும் கூட நமக்கு வந்து நல்ல பலன் வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இந்து லக்னத்தையும் கோச்சார சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் பார்க்கும்போது கூட நமக்கு வந்து பல நன்மைகள் செய்யும். இப்போ வந்து எனக்கு வந்து கன்னி லக்னமாக இருக்குது இந்து லக்னம். இப்போ கோச்சாரத்தில் இன்றைக்கி வந்து வளர்பிறை சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து எனக்கு இந்து லக்னத்தை பார்க்குது. ஸோ இதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கி வந்து நான் கோச்சாரத்தை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தென்பட்டது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தென்படும். ஸோ நம்ம ஒரு நல்ல எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து யூடியூப் வழியாக நான் வந்து பேசுகிறது தான் முதல் தடவை. ஆனால் சரி, இப்போ நம்ம வந்து வளர்பிறை சந்திரனை அமர்ந்து அடியனோட இந்து லக்னத்தை பார்க்குறது வந்து எனக்கு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த இந்து லக்னாதிபதியும் அடியனோட லக்னத்திலேயே அமர்ந்து என்னோட யோகாதிபதியான சந்திரனும் எனக்கு வந்து ரிஷபராசி, அந்த சந்திரனும் இந்த பார்க்குறாங்க யார் இந்த புதனை பார்க்குறதுனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு அமைத்து கொடுத்த ஸ்ரீ சதீஷ் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் இந்து லக்னத்தின் சிறப்புகளை நமக்கு புரியும்படியாக பதிவு செய்த வாணி மேடம் அவர்களுக்கு திரு ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். நல்லா கிளாப்ஸ் பண்ணுங்கள்.